Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சக்கரை பொங்கல் ரெசிபி பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போடணும். 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பருப்பை வானிலையில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், நல்ல மணம் வரும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வறுத்த பாசிப்பருப்பு அரிசியோடு சேர்த்து 3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ குக்கரில் இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக விட்டுலாம். 3 விசில் வந்ததும் சிம் பண்ணிவிட்டு 1 மினிட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா முடியை ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சதுக்கப்புறம்தான் வெல்லத்தை கரைச்சி ஊற்றணும். மசிக்காமல் ஊற்றுனீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், சாதம் மாதிரி இருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லத்தை பவுட்ரு பண்ணி போடணும். 2.5 கப்பு போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். 2 கப்பு ரொம்ப மைல்டான ஸ்வீட்டாக இருக்கும். இதை தண்ணி ஊற்றி கரைச்சா போதும், பாவு பதமெல்லாம் வர வேண்டாம். இதை அப்படியே அந்த அரிசியும் பருப்பையும் வேக வச்சதில் வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போதும். நான் சுகரோடு சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். ஒரு மிளகு சைஸுக்கு பச்சை கற்பூரம் போடுங்க. பச்சை கற்பூரம் போட்டால் பொங்கல் நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். நெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் முந்திரி திராட்சையும் நல்லா வறுத்துட்டு போட்டுடலாம். இப்போ இதை பொங்கலில் ஊற்றிடலாம் நெய்யை. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.